மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்துல வடிவேல் அவர்கள் கராத்தே மாஸ்டரா இருப்பாரு. அப்படியே ஜச்சக் புச்சக் டச்சக்ன்றுவாரு. ஆனா எதுவுமே கற்றுக் கொடுக்க மாட்டாரு. அதுல ஒரு பையன் ஒன்று சொல்லுவான், 3 வருஷமா பில்டப் பண்ணி தான் கொடுத்துருக்காரு, ஒன்னத்தையும் உடைச்ச பாடல அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்லுவான். இந்த ஜோக்கில் அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாம பில்டப் மட்டுமே 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கான்றதான் முக்கியமான விஷயம். அது வேற யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, எது அந்த வடிவேல் கேரக்டருக்கு பாருங்க, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் அவருக்கு பாருங்க, அவருக்கு கச்சிதமா பொருந்தும். 3 வருஷமாங்க, 3 வருஷமா பில்டப் தான். இதே மாதிரி அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறார், அதை மாத்திட்டார், இதை மாத்திட்டார், அதை செஞ்சு சாதிக்க போகிறார், இதில் அதிரடி காட்டுகிறார், அதில் சரவடி போடுகிறார், இப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது செய்தி வெளியிட்டுக்கிட்டு 3 வருஷமா ஒப்பேத்திருக்கு, ஒன்னத்தையும் உடைச்ச பாட காணாம். அதுல மிக முக்கியமானது இந்த காவல்துறை. காவல்துறை யாருக்கு நேரடி கட்டுப்பாடு கீழே வருது? முதல்வர்களுடைய நேரடி கட்டுப்பாடு கீழே வருது. 3 வருஷமா ஒட்டுமொத்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்தில் கூலிப்படையினருடைய அட்டகாசம் உச்சகட்டமா போயிருச்சு. எங்கிட்டு காசு கொடுத்தாலும் வெட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் கிளம்பிட்டான். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னையில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறதுமே கூலிப்படையினர் தான். இதற்கு பின்னணியாக சொல்லக்கூடிய ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி தான் வெட்டி கொண்டுட்டாரு, பலிக்கு பலி அப்படின்னு சொல்லி முடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆற்காடு சுரேஷ் நபரோ அவரோட தம்பியோ யாருன்னு ஒரு கூலிப்படையினர். இந்த விவகாரத்தை தொட்டு தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னை கமிஷனர் இருந்த சந்தீப் ரத்தோர் அவர்களை மாத்திட்டு அந்த இடத்துல அருண் அவர்களை கொண்டு வராங்க. அருண் அவர்கள் இருந்த லா அண்ட் ஆர்டருக்கு டேவிட்சன் அவர்களை கொண்டு போறாரு. இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சென்னையுமே ஓரளவுக்கு, வட சென்னையே ஓரளவுக்கு ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கு. அந்த கமிஷனர் அவர்கள் யார்? இந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இருக்காரு, யார் இப்ப டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்களா, அவர் தான் கமிஷனரா இருந்தாரு. அது சென்னை கமிஷனர் 8வது மாடியிலிருந்து இறங்கவே இல்லை. ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அந்த இடத்துல நேரடியாக போய் கமிஷனர் என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணாதான் ஓரளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வருமா இல்லையா? அந்த இடத்துக்கு போகவே இல்லை. இதே மாதிரி ரவுடிகள் சம்பவம் ஏதோ ஒன்று பெட்ரோல் கொண்டு சம்பவம் நடக்கும். அப்போ ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் கமிஷனர் இருப்பார், நேரடியாக அங்கே போய் பார்ப்பார். பொதுவாக இது ஒரு வழக்கம். ஏன்னா நேரடியாக போனால் தான் ஆய்வில் நேரடியாக கமிஷனர்களை ஈடுபடுறாங்க, அந்த பகுதி மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையாக வரும். இந்த சந்தீப் ரத்தோர் அவர்கள் நேராக வரக்கூட கிடையாது. இதுக்கு மட்டும் கிடையாது, எங்கேயுமே வரதே கிடையாது. இதே நிலைமை தான் தமிழகம் முழுவதும் எல்லா ஆபீசஸும் இந்த லட்சணத்தை விளவாதுக்கு தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை மிக பெருசு போல அப்படின்னு நினைக்கிறோம். சென்னையில் நடந்ததா மட்டுமே இங்கே எல்லா செய்தி ஊடகங்களும் அதை கவர் பண்ணாங்க. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளரான தீபக் ராஜா, இந்த தீபக் ராஜா அவர்களை நெல்லையில வச்சு வெட்டி கொண்டாடுங்க. தீபக் ராஜா அவர்கள் ஹோட்டல்ல இருந்து, நெல்லையில ஹோட்டல்ல இருந்து அவர் திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணுடன் வெளியே வருவாரு. அந்த இடத்துல வெட்டி கொண்டிருப்பாங்க. அதற்கப்புறம் ஒட்டுமொத்த நெல்லையில 7 நாள் போராட்டம். ஒட்டுமொத்த நெல்லையும் ஸ்தம்பிச்சு போச்சு. 4 மணி நேரமா 5 மணி நேரமா ஒட்டுமொத்தமா நெல்லையில அவரோட உடல் கொண்டு போகும்போது அந்த டிராபிக் நிக்குது. இந்த அளவுக்கு பெரிய போராட்டமாக இறந்துச்சுக்கவே. எது இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு எந்த விதத்திலும் குறைச்சு கிடையாது இந்த தீபக் ராஜா அவர்களுடைய படுகொலை. ஆனால் தீபக் ராஜா அவருடைய படுகொலை பெரிய லெவலில் செய்தியாக வரல, ஓரளவு செய்தியாக வந்துச்சு, ஆனால் பெரிய லெவலில் செய்தியாக வரவே இல்லை. இந்த 2 இடத்துலையும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தீபக் ராஜா அவர்களையும் காலில் வெட்டி, கணுக்காலில் வெட்டி, அதுக்கப்புறம் கையில் வெட்டி, அதுக்கப்புறம் தலையில் ஒரு வெட்டு. இதே பாணியில் இதே விதத்தில் தான் இப்போ யார் வெட்டப்பட்டிருக்கா? இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டப்பட்டிருக்காரு. எனவே பொதுவாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த கூலிப்படையினருடைய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது அப்பட்டமா அதுல தெரியுது. இது மாதிரி கூலிப்படையினருடைய சம்பவங்கள் உண்மையிலேயே கடந்த 3 வருடங்களாக மிக தீவிரமா அதிகரிச்சிருக்கு. எல்லா பக்கமும் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக புலங்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த நிலைமை முன்பு இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா கெட்டு குட்டிச்சலா போயிருக்கு. ஏதோ அரசியல்வாதிகள் ஒரே ஒரு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய லெவலில் இங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான தன் பக்கத்துக்கான கருத்து இருக்காரு இந்த அமீர் அவர்கள். யாரு? டைரக்டர் அமீர். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது வாயை கொடுத்து உள்ள பூந்து அடி வாங்குறதே அமீருக்கு ஒரு வேலையா போச்சு. அந்த ஆளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஆளுக்கு சொல்றேன், இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு மூட்டு கொடுக்குற ஆளுக்கு சொல்றேன். இதே மாதிரியான கொலை இந்த மாசத்துல மட்டும் என்ன நடந்து சொல்றீங்க? சேலத்துல அரசியல் கொலைகள் மட்டும் சொல்றேன். சேலத்துல பகுதி செயலாளர், அதாவது அதிமுக பகுதி செயலாளர் கூடிய சண்முகம் அவர்கள் இதே பாணியில் வெட்டி கொலை. அவரும் அரசியல் ரீதியாக வெட்டு கொலை. அதுக்கு காரணமான நபர் யாரு கேட்கீங்க? திமுகவுடைய கவுன்சிலரோட புருஷன், அவன் பேர் சதீஷ். எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குன்னா ஒழுங்கா கஞ்சா விற்க மாட்டேன், கஞ்சா விற்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நடத்துறேன், என்ன நாட்டுக்குள்ள பொழைக்க முடியலையே அப்படின்னு திமுக காரனுக்கு ஒரு கோபம். நேராக கூலிப்படை ஏறி யாரு அதிமுக பகுதி செயலாளர் வெட்டி கொண்டுட்டேன். அதான் நான் போன முறை சொல்றேன், நாட்டுக்குள்ள நீங்க முதல்ல லா அண்ட் ஆர்டர் கையில் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. எது சட்ட ஒழுங்கை கைக்குள்ள கொண்டு வரணும்னா இந்த திமுக கவுன்சிலர் புருஷங்க இருக்காங்க பாருங்க, அவங்களை பிடிச்சி உள்ள போட்டு வதக்க 4 மிதி மிதிச்சா மட்டும் தான் இங்க சரிப்பட்டு வரும்.
அவங்க பண்ற வேலை 1008 வேலை. கஞ்சா விற்கிறதுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெட்டி கொள்ற அளவுக்கு நீ போறேன்னா உனக்கு யார் அந்த தைரியம் கொடுக்குறா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதற்கடுத்து கடலூர்ல அதிமுகவுடைய கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர் அந்த புஷ்பநாதன் அவர்கள் வெட்டி கொலை. இதுவும் இந்த மாசம் தான், வேற எந்த மாசம் கிடையாது. இந்த டைரக்டர் அமீர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட்டை அண்டி பொழைக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் கடலூர்ல, அதே கடலூர்ல பாமகவுடைய சிவசங்கர் அவரும் வெட்டு. எது? அரசியல் ரீதியாக. இது எல்லாமே கூலிப்படையினர் தான் பெரிய லெவல்ல. இதுல ஒரு கூட அரசியல்வாதிகள்னா இன்னும் கூட ரவுடிகள் ஆட்டம் பெரிய லெவல்ல. அது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ரவுடி வினோத், அவர் வெட்டி கொலை. எல்லாம் வெட்டி கொலை தான். அதுக்கப்புறம் இதே மாதத்துடைய தொடக்கத்தில் எடுத்து பாருங்க, தண்டையார் பாட்டில் வச்சு தினேஷ்னு ஒரு ரவுடி வெட்டி கொண்டிருப்பானுங்க. எல்லாமே வெட்டி கொலை. இது மாதிரி பிரபலமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். நீ பிரபலம் இல்லாத விஷயங்கள் எடுத்து சொல்லணும், 1008 விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் நீ கவனிக்க வேண்டிய விஷயம்னா அரசியல்வாதி மட்டும் கிடையாது. நான் முன்பு சேலத்தில் ஒரு அதிமுக பகுதி செயலாளரான சண்முகம் வெட்டி கொலைக்கு பின்னாடி இருக்கிறது கஞ்சா வியாபாரம். அதே தான் சென்னையில் கூட தண்டையார்பட்டில் தினேஷ் அவர்கள்ன்ற ரவுடியை வெட்டி கொல்லப்பட்டப்ப அது பின்னாடி விசாரிச்சா கஞ்சா வியாபாரம் சார்ந்த ஒரு சர்ச்சை. அதுக்கு ரவுடி தினேஷை வெட்டி கொண்டுட்டாங்க. இதே சென்னையில் இதே மாதத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதே சென்னையில் ராசையான ஒரு ரவுடி, அவனையும் வெட்டி கொலை. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அதே கஞ்சா வியாபாரம் சார்ந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, வெட்டி கொண்டுட்டாங்க. இது எல்லாமே கூலிப்படையினர். இன்னொரு படி கஞ்சா வியாபாரம் சார்ந்து, இன்னொரு படி அரசியல் வியாபாரம் சார்ந்து, இப்படியா எல்லா பக்கமும் கொலை நடந்துகிட்டு இருக்கு. கூலிப்படையினர் வச்சுக்கிட்டு எவனுக்குமே கண்ணு தெரியலையா? யார்? இந்த ஆடு புகழ் இயக்குனர் அமீர் அவர்கள் இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்குறாப்ல. அப்படி சட்ட ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. எங்க நீ சட்ட ஒழுங்கை பார்த்து சொல்லு பார்ப்போம். நீ எந்த மாதத்துல இந்த தமிழகம் சட்ட ஒழுங்கோட இருந்துச்சு சொல்லு பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்ததுல இருந்து கூலிப்படையினருடைய ஆட்டம் அதிகம். இப்போ ஒரு பொதுவான கருத்து ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, திமுக கவர்மெண்ட் வந்துச்சுனாலே இந்த ரவுடிகள் இந்த விஷயங்கள்லாம் அதிகரிச்சிடும், சட்ட ஒழுங்கு பெரிய அளவில் கெட்டு குட்டிச்சலா போயிடும். ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு இருக்கும். கருணாநிதி வந்துட்டாரு, எல்லா சட்ட ஒழுங்கு கெட்டு குட்டிச்சலா போய் இருக்கிற எல்லா ரவுடியும் ஆட ஆரம்பிச்சிட்டான். இது பொதுவான கருத்து. கடந்த 50 வருஷமா நம்ம மக்களே சராசரியா பேசுவான். அரசியல் நல்லா தெரியாது கூட சொல்லுவான். கருணாநிதி வந்து உட்காந்துட்டாரா, இங்கிட்ட எல்லா போட்டு கலாச்சாரத்துல இருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாப்லன்னு. ஜெயலலிதா வந்து உட்காந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கும் இப்படின்னு ஒரு பொதுவான பேச்சு உண்டு. கேட்டா அதை விட மோசமான நிலைமை கொண்டு போயிட்டார் எம் கே ஸ்டாலின். யாரு? தன் தந்தையை விட மோசமான நிலைமை கொண்டு போயிட்டார் தமிழ்நாடு. யார்? எம் கே ஸ்டாலின். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல திமுக கவர்மெண்டோட மாடல் ஒன்று இருக்கு. இந்த திராவிட மாடல் ஊருக்கு கூவி வித்துக்கிட்டு தெரியாருல, யார்? எம் கே ஸ்டாலின். அந்த மாடல் அது என்ன அப்படின்னா, திமுக பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்களே, இவங்க தான் ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மனிதர்கள். திமுக ஆகட்டும் இல்லை அதிமுக ஆகட்டும், யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலுமே அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, மினிஸ்டர், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர், இவங்க சொல்ற நபர்களை யார் யார் கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த நபர்களை இன்ஸ்பெக்டரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்தந்த பகுதியில் கொண்டு வந்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் போடுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு விருப்பமான நபர்கள் தாஜா பண்ணி காசு கொடுத்து எப்படியே கொண்டு உட்கார வச்சுலாம் வச்சுக்கோங்க. இதில் மற்ற கவர்மெண்ட்டுக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த எம் கே ஸ்டாலின் திமுக கவர்மெண்ட்டுக்குள்ள இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிகவும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கக்கூடிய நெல்லை போன்ற பகுதின்னு வச்சுக்கோங்க, மிகவும் இந்த பகுதியில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எப்பவுமே இருக்கும். இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்பவுமே கேள்விக்குறியாகும். இந்த இடத்துல கூடுதல் கவனம் தேவைன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான நல்ல ஆஃபீஸர்ஸ் கொண்டு போட்டுருவாங்க. அந்த இடத்துல எந்த ஊழலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஆட்சியின் மீது கெட்ட பேர் உருவாக்கிட்டு. எடுத்துக்காட்டுக்கு தமிழகம் முழுவதும் சுமார் 2300 இன்ஸ்பெக்டர் இருக்கா வச்சுக்கோங்க. அந்த 2300 இன்ஸ்பெக்டர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 50% மேல இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. யாரு? மினிஸ்டர்ஸ், மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ புருஷன், அது மினிஸ்டரோட மச்சினி, இவங்க சொல்ற ஆளா கொண்டு வந்து போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரு? திமுக காரங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் இஷ்டத்துக்கு போட்டாங்க. எம் கே ஸ்டாலினுக்கு இதில் அக்கறையே கிடையாது. எல்லா பேரும் போட்டுக்கோங்க, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், அது போதும் எனக்கு, என் மருமப்புல இருக்கிறதெல்லாம் வசூல் பண்ணி பார்த்து பாப்பல அப்படின்னு விட்டுட்டாப்ல. இது அவனுக்கு ஆடுறான். எழுது இந்த மாவட்ட செயலர் திமுக காரங்க எல்லா பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா இந்த இன்ஸ்பெக்டர் ஃபுல்லாக அந்த பக்கம் உட்காடுறாங்க. ஒரு 60-70% பேர் இந்த மாதிரி இருக்காங்க. 30% பேர், ஒரு 25% நேர்மையான நபர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்க நம்ம குறை சொல்லலை. ஆனால் ஒரு 70% இந்த கட்சிக்காரன் நம்பி உள்ள நகர்றாங்க இல்லையா, அவங்க 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்து போறாங்க. சென்னைக்குள்ள நுங்கம்பாக்கம் பகுதி பாருங்க, நுங்கம்பாக்கம், டி நகர், இந்த மாதிரி பகுதிகளுக்கு வரதுக்கு பல கோடிகள் செலவு பண்ணி வரக்கூடிய இன்ஸ்பெக்டர்லாம் உண்டு. நுங்கம்பாக்கத்தில் கூடிய இன்ஸ்பெக்டர் 2 போலீஸ் அனுப்பி ஒரு நகைக்கடைக்காரன்ட்ட போய் 2 லட்சம் ரூபா ஆண்டு சொல்லிடுவாப்ல. எதுக்கு கேளுங்க? எஃப்ஐஆர்ல அவரோட பேரை சேர்க்காம இருக்கிறதுக்கு. அவன் போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த நபரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா வச்சுக்கோங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இந்த அநியாயம் பண்ணுதுன்னா ஊருக்குள்ள மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது ஒரு எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்க்காம இருக்கிறது 2 லட்சம் ரூபா. அவர் எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ரூபா. இந்த லட்சத்துல போச்சுன்னா சென்னை எப்படி இருக்கும்? இது திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்.
இந்த லட்சத்தில் இந்த தமிழகம் முழு இருந்துச்சுன்னா எங்கே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும்? எவன் பயப்படுவான்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஊர் எல்லாத்தையும் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லாம் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். வசூல் பண்ணுறதுல ஆர்வம் கட்டுவானா, இல்லாட்டி இந்த லா நாடல ஆர்வம் கட்டுவானா? இது எல்லா அரசியல்வாதி பண்றான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு என்ன குறைஞ்சபட்சம் தோணும் அப்படின்னா, எந்த பகுதியில் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, எங்கே ரவுடிகள் தொல்லை உண்டு, எங்கே என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த பகுதியில் கை வைக்க மாட்டான். சாதாரண இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த இடத்துல லஞ்சம் வாங்குறது உண்டு. ஆனா இந்த கூட்டம் பாருங்க, திமுக கூட்டம், மக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன, எவன் எங்கே போய் நாசமா போனா என்ன, எங்களுக்கு தேவை காசு. அதை நான் முன்பு சொல்றேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியில் வந்து உட்காடுறாங்க. நீங்க என்ன பாருங்க, கஜானா வந்து எல்லாத்தையும் நக்கிட்டு விடுவாங்க. அதே தான் இது. லா நாடு கெட்டு குட்டுச்சோரா போற காரணமே இவங்க வசூல் பண்ற நோக்கம். எல்லா பக்கட்டும் காசை எப்படியா கறந்து பெரிய லெவலில் கோடீஸ்வரனா மாறுன்ற நோக்கம் மட்டும் தான் இருக்க ஒழிய, அக்கா மக்கள் எக்கெடு கட்டு போனா என்னன்னு நீ முடிவு பண்ணது மிக முக்கியமான துறை இந்த காவல்துறை. தான் கையில் காவல்துறை வச்சிருக்கமே, அது எப்படி செயல்படுதுன்னு இந்த 3 வருஷத்துல கொஞ்சமா உட்காந்து ஆய்வுன்னு உருப்படியா பண்ணி தான் வச்சுக்கோங்க. ஏபிசிடின்னு பிரிச்சு எது முக்கியமான சென்சிட்டிவான பகுதிகள், அந்த பகுதியில் யாரு இருக்கான்னு இவர் என்னன்னு கேட்டுதான் வச்சுக்கோங்க, இவ்வளவு கொலை நடக்காது. யோசிச்சு பாருங்க, சென்னையில ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அது மிக பிரபலமாக ஆள்பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரையே இவங்க வெட்டி சாய்க்க முடியுது கூலிப்படையினால. அப்ப அந்த லட்சத்தில் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அந்த லட்சத்தில் இந்த காவல்துறை இருக்குன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? இது வெறும் கூலிப்படையினர் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஏன் எதனால இந்த 3 வருஷத்துல எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எதனால எல்லா போட்டும் கஞ்சா புழக்கம் அதிகமாக நினைக்கிறீங்க? அதுக்கு இதன் காரணம். கஞ்சா புழக்கம் இருக்குது, ஏதோ தடை செய்யப்பட்ட பொருளுடைய புழக்கம் இருக்குன்னா அதை அந்த பகுதியில் ஒரு இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்க நினைப்பாரு. ஆனா அந்த ஆளுக்கு நீ வித்துக்கோ, எனக்கு மாசம் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கப்ப கட்டுனா அவன் வித்துக்கிட்டு தான் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, எதனால இது அதிகமாகுது? காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுனால அதிகமாகுது. காவல்துறையை நடவடிக்கை எடுக்கல, காவல்துறைக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறீங்க? அந்த வேலை தான் அவங்க ஓடுது. அவங்களுக்கு தெரியும், எல்லாரும் வசூல் பண்றது கிடைக்காச்சு. திமுக கவர்மெண்ட் வந்ததுல எல்லாம் வசூல் இறங்கிட்டாங்க. ஒரு பக்கத்து அவங்க வசூல் இறங்கினா 1-2 பேர் நடவடிக்கை எடுக்கலாம் வச்சுங்க. நடவடிக்கை எடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷம் எவன் பண்றான்? மினிஸ்டர் இருந்து கால் வந்து, ஏப்பா அவங்கள்ட்ட நடவடிக்கை எடுக்காங்கன்னா என்ன நடக்கும்? ஐயா, தமிழகத்தினுடைய திமுகவுடைய அயலக அணியினுடைய தலைவனா இருந்த ஜாஃபர் சாதிக்கின்றனா சர்வதேச அளவில் போதைப் பொருளை கடத்திருச்சிருக்கான். அதுவும் யாரு? உதயநிதிக்கு ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய நபருடைய மிக க்ளோஸா இருந்திருக்கான். அப்ப இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? சென்னைக்குள்ள சர்வசாதாரணம் சுத்தி வந்திருக்கான். அப்ப இவங்க டன் கணக்குல இந்த கஞ்சாவை சர்வசாதாரணம் சென்னையில வித்திருக்க முடியும். எப்படி மூவ் பண்ணிருக்க முடியும் நினைக்கிறீங்க? எல்லாம் அந்தந்த மாவட்ட செயலோட அனுமதி, அவங்க ஸ்டேஷனை கட்டுப்படுத்திருப்பாங்க. இவங்க போனா போயிட்டு நமக்கு கொஞ்சம் கப்ப கட்டா போன்னு காவல்துறை இருக்குது. அப்ப எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாநிலத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிருக்கீங்க. இது புரியுதா எப்படி இருக்கிறாங்கன்னு? கஞ்சால ஆரம்பிச்சு கள்ளச்சார விற்பனை தொட்டு இங்க பிராத்தல் வரைக்கும் எல்லாமே போலீஸுக்கு தெரியாம நடக்கிறதே கிடையாது. போலீஸுக்கு நிச்சயம் தெரியும். ஒரு 10 கிலோ கஞ்சா பிடிக்கிறானா அந்த 100 கிலோ கஞ்சா வித்துக்கிறதுக்கே அர்த்தம். நீங்க அதை புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். எப்படி புழக்கம் அதிகமாகுது, பிடிக்கும் போது எப்படி புழக்கம் அதிகமாகுதுன்னு கேட்கிறேன். 10 கிலோ கணக்கு காமிச்சிட்டு 100 கிலோ வித்து இருக்காங்க. அவங்களுக்கு கப்பை வாங்கி காவல்துறையினர் தாங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கோம். நமக்கு மினிஸ்டர் தெரியும், நமக்கு எம்எல்ஏ தெரியும், நமக்கு மாவட்ட செயலர் தெரியும், நமக்கு மருமக பிள்ளை தெரியும். அப்படின்னு சொல்லி அவன் வசூல் பண்ணி குவிச்சுக்கிறியா? எம்.கே. ஸ்டாலின் என்ன நடக்குதுன்னே தெரியாது. 2 மணி நேரம் போட்டோ ஷூட்டுக்கு வந்தோமா, வீட்டுக்குள்ள போய் வேர்த்து போன அந்த விக்க கழட்டி வச்சமான்னு தெரியாது அவரு.